திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வரப்பாளையம் பகுதியில் 4 வழிச்சாலையின் ஓரங்களில் வளர்ந்திருந்த 3152 கோனோகார்பஸ் மரங்களை அகற்றும் பணி மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவரே உத்தரவின் பேரில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அவினாசிபாளையம் முதல் ஒட்டன்சத்திரம் வரை சாலை ஓரங்களில் நடப்பட்டிருந்த இந்த மரங்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் கோனோகார்பஸ் மரங்களை வேரோடு அகற்றி வருகின்றனர். மேலும் இந்த மரங்களுக்கு பதிலாக வேம்பு, புளியமரம் உள்ளிட்ட நாட்டு மரங்களை நடவு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை வரவேற்று பேசிய பொதுமக்கள், நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. இனி பொதுமக்களுக்கு பயனளிக்கும் நாட்டு மரங்களையே சாலை ஓரங்களில் நடவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். வணக்கம். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு திருப்பூர் கோவை நெடுஞ்சாலை. இந்த பகுதி மட்டும் இல்லாமல் தாராபுரம் நகரத்துக்குள்ளேயும் பிற பகுதிகளிலையும் கோனோகார்பஸ்ன்ற மரங்களை நட்டு வச்சிருக்காங்க. அதாவது இந்த மண் சார்ந்த மண்ணில் இருந்த புளிய மரம், அரச மரம், ஆலமரம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு சாலை விரிவாக்கத்தின் போது வந்துட்டு பிற மரங்கள் எளிதில் வளரக்கூடிய மரங்களை நட்டாங்க. இந்த மரங்கள் என்ன வகையான மரங்கள்னு சொல்லிட்டு நாங்கள் நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறை தரப்புல ஆய்வு செய்யும் போது இது மண்ணுக்கு தீங்கான கோனோகார்பஸ்ன்ற கொடிய மரமா இருக்கு. இந்த மரங்களை அப்புறப்படுத்துறதுக்காக வந்துட்டு இந்த மரங்களோட தீமைகளை அறிஞ்சு தொடர்ந்து 3 ஆண்டுகளா முயற்சி செஞ்சோம். ஒவ்வொரு முறையும் அரசு தரப்புல பதில் கடிதங்கள் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. இந்த முறை வந்துட்டு அரசு தரப்புல வந்துட்டு சில கடிதங்கள் வந்துச்சு. மீண்டும் வந்துட்டு நாங்க போராட்டம் முன்னெடுக்கணும்னு வலியுறுத்தினதன் விளைவா இப்போ வந்துட்டு இந்த மரங்களை அப்புறப்படுத்துறதுக்கான ஆணை வந்திருக்கு. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்துட்டு இந்த மரங்களை ஆபத்தான மரம்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்துட்டு அப்புறப்படுத்துறதுக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. ஆனா அப்புறப்படுத்தாம ரொம்ப காலம் கடத்தி இப்போ அசுர வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறப்படுத்துறாங்க. இப்பயாவது அப்புறப்படுத்துறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுற மகிழ்ச்சி தான்.